கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு இரண்டாவது முறையாக நேரில் ஆஜராக டெல்லி செல்வதற்காக தவேக தலைவர் விஜய் சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், விரிவான விவரங்கள் என்ன? சிபிஐ விசாரணைக்காக தவேக தலைவர் விஜய் மீண்டும் டெல்லி செல்கிறார். நாளை விசாரணை நடத்தப்பட இருக்கக்கூடிய நிலையில் அவர் இன்றைய தினமே விசாரணைக்காக டெல்லி புறப்படுகிறார். தற்பொழுது அவருடைய வாகனம் இங்கு சென்னை விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறது. கேட் நம்பர் 6. இது விஐபிக்கள் செல்வதற்கான வழி. இந்த வழியில் இவர் இந்த கேட் வழியாகத்தான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார். சரியாக 4 மணிக்கெல்லாம் இங்கிருந்து விமானம் தனி விமானம் அவர் புறப்படுவதாக திட்டமிடலுடன் வந்திருக்கிறது. கொண்டு தனி விமானம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இங்கிருந்து புறப்படுகிறார். டெல்லிக்கு புறப்படுகிறார். டெல்லியில இன்று இரவு அவர் ஒரு நட்சத்திர விடுதியில் தங்குவார் என்றும், பிறகு நாளை காலை அவர் சிபிஐ விசாரணைக்காக சிபிஐ அலுவலகத்திற்கு அவர் புறப்பட்டு செல்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த 12ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்காக அவர் சென்ற பொழுது விசாரணை அன்று காலை 7 மணிக்கு தான் வீட்டிலிருந்து அவர் புறப்பட்டார். அதற்கு பிறகு விமானத்துல ஒரு 2.5 மணி நேர பயணமாக டெல்லி சென்று அங்கிருந்து ஒரு போலீசாருடைய பாதுகாப்போடு, அதே டெல்லியிலும் விஐபிக்கள் செல்வதற்கான அந்த நுழைவு பகுதி வழியாகத்தான் அவருடைய வருகையில் இருந்தது. அங்கிருந்து டெல்லி போலீசார் பாதுகாப்புடன் அவர் சிபிஐ அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். தற்பொழுது விஜய் டெல்லிக்கு புறப்பட இருக்கக்கூடிய நிலையில அவர் விமான நிலையத்தில் அவர் செல்லக்கூடிய விமான நிலையம், அதே போன்ற தங்கக்கூடிய அந்த நட்சத்திர விடுதி மற்றும் சிபிஐ அலுவலகங்களிலும் அதுவரையும் அவங்க செல்லக்கூடிய வழியிலும் போலீசாருடைய பாதுகாப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறையே தவேக தரப்பிலிருந்து அதற்கான உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று இமெயில் மூலமாக அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து அதற்கான பாதுகாப்பு வழங்கப்பட்டது. விசாரணையை பொறுத்தளவுல கடந்த 12ஆம் தேதி 7 மணி நேரம் கிட்டத்தட்ட விஜயிடம் ஒரு விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணையில ஒரு 4 மணி நேரம் முழுவதுமாக விசாரணை அறையில் தான் இருந்தார். அதாவது விசாரணை நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய அந்த நேரங்கள் எல்லாம் அவரிடம் அவர் கொடுத்த தகவல்கள் எல்லாம் ஆவணமாக தயார் செய்யப்பட்டு அச்சிடப்பட்டு அதற்கு பிறகு அவரிடம் கையெழுத்து பெறப்பட்டு இது போன்ற நடைமுறைகள் இருந்தது என்றும், ஒரு 7 மணி நேரம் இந்த விசாரணை நடத்தப்பட்டது என்றும் அதிகாரிகள் தரப்புல சொல்லப்பட்டது. அன்றைய தினமே மீண்டும் மற்றொரு நாள் விசாரணை நடத்தப்பட வேண்டி இருக்கிறது என்று சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்ததாகவும், ஆனால் தற்பொழுது பொங்கல் பண்டிகை மற்றும் கட்சியினுடைய சில அலுவல் பணிகள் என இருப்பதனால் பொங்கலுக்கு பிறகு மீண்டும் ஒரு நாள் விசாரணைக்கு வருவதாக தெரிவித்ததன் அடிப்படையில 19ஆம் தேதி விசாரணைக்கு வர வேண்டும், அதாவது நாளை தினம் விசாரணைக்கு வர வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே மீண்டும் விசாரணைக்கு ஆஜராவதற்காக விஜய் சென்றிருக்கிறார். விஜய்க்கு வழங்கப்பட்டது விட்னஸ் சம்மன், அதாவது சாட்சிகளுக்கான சம்மன் என்றுதான் இது சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் நேரில் பார்த்தவற்றை மற்றும் அவர் அன்றைய தினம் பேசி குறித்த பல்வேறு விளக்கங்களை கேட்டு அன்றைய முதல் நாள் விசாரணை நடத்தப்பட்டது. நாளை முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அவர் சொன்னதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கும், அதே போன்று தவேக மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள், குறிப்பாக நேரடியாக விஜய் மீதே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள், தாமதமாக வந்தார், 7 மணி நேரம் தாமதமாக வந்தார் என்று காவல்துறை சார்பிலேயே இந்த காவல்துறை தரப்பிலிருந்தே ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது இந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு. எனவே அது விஷயங்கள் குறித்தெல்லாம் விரிவாக விசாரணை நடத்துவதற்கான திட்டமிட்டிருக்கிறார்கள் சிபிஐ அதிகாரிகள். ஏனென்றால் அதுதான் ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படக்கூடிய நிலையில் அது முழுவதுமாக விசாரணை நடத்தி தெளிவு பெற வேண்டிய ஒரு சூழல் இருப்பதனால, இந்த வழக்கை பொறுத்தவரை அது போன்ற ஒரு தெளிவு பெற வேண்டிய சூழல் இருப்பதனால முழுமையாக அது குறித்து விசாரணை நடத்துவதற்கு சிபிஐ அதிகாரிகளும் திட்டமிட்டிருக்கிறார்கள். முதல் நாள் ஒரு நடத்தப்பட்ட விசாரணையை பொறுத்தளவில் இதற்கு முன்பு நடந்த விசாரணை, அதாவது இந்த பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்தும் அதே போன்று காவல்துறை, அதே போன்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள், பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்த தவேக மாவட்ட நிர்வாகிகள் என பலரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு சிபிஐனுடைய விசாரணை பாணியிலேயே படிப்படியாக அந்த விசாரணை தீவிரமடைந்து விஜயிடம் அந்த விசாரணை இருக்கிறது. எனவே விஜயிடம் நடத்தக்கூடிய விசாரணை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக, இது குற்றப்பத்திரிகையில ஒரு முக்கிய அம்சமாக இடம்பெறும் என்பதனால் அது ஒரு விரிவான விசாரணை, அதற்கான நேரம் எடுத்துக்கொண்டு இந்த விசாரணையை மேற்கொள்கிறார்கள். அதே வேளையில அவர் கடந்த 12ஆம் தேதி நடத்தப்பட்ட விசாரணையின் பொழுது விஜய் முன்வைத்த குற்றச்சாட்டுகளும் கூட
அங்கிருந்த மாவட்ட நிர்வாகம், காவல்துறை இவற்றை தான் வந்து அவர் முன்வைத்து குற்றச்சாட்டுகளை தெரிவித்ததாகவும், அவர் முறையான பாதுகாப்பு வழங்கவில்லை. இதற்கு முன்பே வந்து பிரச்சார கூட்டங்கள்ல கடுமையான கூட்டம் இருந்தது, நடத்தப்பட்டவர்கள் தாவேகா தரப்பு நடத்திய கூட்டம் இருந்தது. அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ற வகையில காவல்துறையினர் பாதுகாப்பு இல்லை போன்ற விஷயங்களை முன்வைத்தும், அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து பல்வேறு பொதுமக்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள், சமூக வலைதளங்கள்ல வெளியான அந்த தகவல்கள் எல்லாமே இந்த சம்பவம் குறித்த ஒரு ஐயம், ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினார்கள், சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு விஷயங்கள் இருந்தது. இது குறித்தெல்லாம் வந்து விசாரிக்க வேண்டும் என்று தாவேகா தரப்புல முன்வைக்கப்பட்டது. அன்றைய தினம் விஜய் தரப்பில் இருந்தும் விசாரணையின் பொழுது தெரிவிக்கப்பட்டதாக தாவேகா தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. குறிப்பாக வந்து தாவேகா தரப்பிலிருந்து ஒரு புகார் மனுவே வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து அந்த பிரேத பரிசோதனை செய்தது. அதாவது அன்றைய தினமே, அது கரூர் சம்பவம் நடந்த அன்றைய தினமே வந்து அவசரமாக பிரேத பரிசோதனைகள் நடத்தப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை தாவேகா வந்து தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. அது ஒரு புகாராக கொடுக்கப்பட்டதாகவும், குறிப்பாக உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரிடம் வந்து காவல்துறை மூலமாக வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து அல்லது அவர்களுக்கு வந்து ஒரு மிரட்டல் விடுத்து அவர் வந்து இந்த முன்தேதியிட்டு அதற்கான இந்த பிணக்குறாய்வு செய்வதற்கான கையெழுத்து பெறப்பட்டிருக்கிறது என்ற ஒரு புகாரை வந்து அவர்கள் சிபிஐயிடம் கொடுத்திருக்கிறார்கள். இதை அந்த கட்சியின் தரப்பிலிருந்தே வந்து அந்த செய்தியாளர் சந்திப்பில் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். சிபிஐயிடம் இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கடந்த முறை விசாரணையின் பொழுதும் விஜய் இந்த விஷயங்களை எல்லாம் வந்து சிபிஐயிடம் வந்து வலியுறுத்தியதாகவும், குறிப்பாக அவர் பார்த்தவற்றை அன்றைய தினம் வந்து நாமக்கல் பிரச்சாரத்தை வந்து அவர் முடித்துக் கொண்டு அங்கிருந்து சாலை மார்க்கமாக செல்லும் பொழுது எந்த இடத்திலெல்லாம் வந்து கூட்டம் அதிகமாக இருந்தது, அதை கடந்து செல்வதில் என்ன சிக்கல் இருந்தது, அதை கடந்த இந்த கரூர் பிரச்சாரத்திற்கு முன்பு வந்து தாவேகா தரப்பில் நடத்தப்பட்ட அந்த பிரச்சார கூட்டங்களில் எல்லாம் வந்து கூட்டம் எவ்வாறு இருந்தது, அதை கட்சியின் தரப்பிலிருந்து எவ்வாறு வந்து அவற்றை ஒருங்கிணைத்து வந்து அதை சரிபடுத்தினீர்கள், காவல்துறையிடமிருந்து இது போன்ற கூட்டங்கள் வருகிறது என்று காவல்துறையிடமிருந்து வலியுறுத்தப்பட்டதா, அது இன்னும் பாதுகாப்பு வேண்டும், கூட்டம் அதிகமாக இருக்கிறது, இதுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதா, இது போன்ற விஷயங்களை எல்லாமே வந்து சிபிஐ விசாரணையில இது முதல் நாள் நடந்த விசாரணையில் இது போன்ற விஷயங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.